நான் ஒரு சம்பவம் தான் சொல்லுவேன். நம்ம சகோதரியெல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கேன் ஒருத்தன். அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. இந்தடி ஏன் இங்கே பாரு சொல்லுங்க என்ன இங்கே பாருப்பா என்னடா பேசக்கூட மாட்டேங்கிறான்ட்டு இதை எப்படா கவர் பண்ணணும்ட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இருக்கான். போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. உடனே இவன் நம்மளை எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான். நீங்கள் பைத்தியார ஆஸ்பத்திரியில் 6வது ரூமில் இருந்தீங்க, நான் 7வது ரூமில் இருந்தேன். 2 பைத்தியமும் சேர்ந்து குடும்பம் நடத்துது. இந்த 2 பைத்தியம் வேற யாரும் இல்லை, இபிஎஸும் ஓபிஎஸும் தான். அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு. 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையே அது ஒரு பேசுறது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க 4.5 ஆண்டு செய்த சாதனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன நடந்திருக்கணும்? 2019 எலெக்ஷன்ல 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம், பெரியகுளம்ங்கிற நாடாளுமன்ற தேர்தலை தவிர. அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மண்ணை கவியது அதிமுக, வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அந்த ஆளுங்கட்சியா இருக்கப்பயே நீங்க தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அதை அப்படியே பழனிசாமிக்கு பிட்டப் பண்ணேன். யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூர்ல காலில் விழுந்து 10 தொகுதியில் தோல்வி அடைஞ்சு கட்சியை குட்டிச்சவர் ஆக்கி யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. 4448 கோடியை கொள்ளையடிச்சது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. டே எல்லாத்தையும் கொள்ளையடிப்பான்டா, டே எல்லாத்தையும் ஏமாத்துவேன்டா, டே நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்டா, டே நான் பொதுக்குழு உருக்காத காசு கொடுத்து வாங்குவேன்டா, டே யாரா நீ அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டில் ஒரு வரி வரும், ஹேட்ட பரப்புறது ஒரு மோசம் பண்ண கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஹேட்ட பரப்புறது மோசமான கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஆனா அழுக்கு கைய 1000 கைய வச்சு மறைச்சாலும் மறையாது சூரியன், சாயங்காலம் மறைச்சாலும் காலையில மறையாது சூரியன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அழுக்கு கைய வச்சு 1000 கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுன்னு அந்த பாட்டில் எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா, சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. பாட்டு வேற, இதுல என்ன பாட்டு? இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு இவரை காமிக்கிறாரு. உண்மைதான், உன்னைய மாதிரி யாருமே வர முடியாதியா. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாங்க. ஆனா அண்ணே மெத்தடில் முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த மெத்தடு எப்படி மெத்தடுங்கிறீங்க? அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சோசியல் மீடியாவில். முதல் கால் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன். யாரா காலுக்கு பின்னாடி யாரா அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர். காலுக்கும் சேர்காலுக்கும் இடையில போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்கிறது ஓபிஎஸ். ஏப்பா அப்படின்னு பார்த்தா இத்தனை 4 காலையும் பாஞ்சு போய் அந்த அம்மாவினுடைய காலை, சின்னம்மாவோட காலை பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்த காட்சியை பார்க்கணுமே. எந்திரிச்சு என்னன்னு அந்த அம்மா, எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான தொண்டன், விசுவாசமான தொண்டன். அந்த அம்மாவுக்கே அல்வா கொடுத்துருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பயங்கர துரோகியா நீ. ஆர்கே நகர் தொகுதியில் 20 ரூபா நோட்டை கொடுத்து
திருட்டுத்தனத்துல ஒரு திருட்டுத்தனம் பண்ண குரூப்பு அந்த குரூப்பே ஏமாத்துறாருன்னா எப்படியோப்பட்ட ஆளா இருந்திருப்பாரு. அவங்களை நம்ப வச்சு ஒரு அழுகையை போட்டு உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி உன்னை அப்பயே அந்த மனசு நினைச்சிருக்கு, வைக்கிறேன் பாரு ஆப்பு. திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது அயோக்கியதை வேணாமா? என் நன்றி கொன்றாக்கும் உய் உண்டு, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என் நன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாங் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. செஞ்ச நன்றியை மறந்தவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடையாது. அவன் வாழ்க்கையில எந்த நேரமும் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும்னு யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒடுக்க இழந்தவன் கைபால் அங்க இடுக்கன் கலைவதான் நட்பு. கேவலமே. அந்த சசிகலா அம்மாவுக்கு செய்த துரோகம், அந்த அம்மாவுடைய கணவர் நடராஜன் தஞ்சாவூர் பக்கத்தில் விளார் என்ற கிராமத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறார். உன்னை முதலமைச்சர் ஆக்கிய அந்த அம்மா தாலி கொடியை இழந்து விதவையாக அருகிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் இறப்புல போய் நிற்பான். அவன் தான்டா தமிழன். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதான். எனக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் செத்துட்டான், போய் அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு திட்டினாலும் பரவாயில்ல, போய் நான் மாலையை போட்டு வர்றேன்டா. இதுதான்டா தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனால் அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதலாவதாக சென்றவர் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். சசிகலா அம்மையாருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த போனார். பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க சசிகலா அம்மாவோட கணவருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின இந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்களே. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எதற்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்றால், அண்ணா அவர்கள் அறிவித்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக மன்னார்குடியில் அந்த மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் போராளி நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்று சொன்னவர் நம்ம தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பவர் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின்.